வரணும், பேஷண்ட் பார்த்துட்டு திருப்பி வரணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு தோட்டத்துல நான் இருக்கிறேன். மண்டே மார்னிங் கிளினிக் வேற போனோம். கிளினிக் ட்ரெஸ் பண்ணிட்டு நிறைய அறுவடை வேற இருக்கு. பைனாப்பிள் அங்க பழுத்து இருக்கு பாருங்க, நிறைய ரோஸ் ஆப்பிள். இதை விட்டா கிடைக்காது. ஸோ வாங்கிட்டு பியூட்டிஃபுல்லான ஒரு ஹார்வெஸ்ட் வீடியோ உங்களுக்காக. ஸோ பெருசு பெருசா இருக்கு பாருங்க. அப்பப்போ நாங்க பறிக்கிறது தான். அப்பப்போ இது காயும் போட்டுட்டே இருக்கு, நாங்களும் பறிச்சுட்டே இருக்கோம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த வீடியோ நிறைய வியூவர்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சிருந்து அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல பார்த்தேன். ரொம்ப மகிழ்ச்சி. என் வீடியோஸை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்க சப்போர்ட் நிச்சயமா எனக்கு தேவை. கடகடா பறிச்சுட்டு கிளினிக் ஓடணும். நிறைய காய்கள் எல்லாம் அறுவடைக்கு இருக்கு. சண்டே நேரத்து ரொம்ப பிஸி. நாங்கள் வெளியே போக வேண்டியதெல்லாம் இருந்து, இல்லைன்னா நேரத்தைக்கே பறிச்சிருக்கலாம். இல்லை இல்லையோ, நேரத்தை நம்ம கார்டன் பக்கமே வரல. இல்லை வந்தோமா? நேற்றே வரல. சரி, இந்த கொத்தை பறிக்கணுமே. இதை அப்படியே கட் பண்ணி தேன் போட்டு சாலட் மாதிரி சாப்பிடணும். ரொம்ப டேஸ்டாக இருக்கும். பச்சையாக கூட நம்ம சாப்பிடலாம். ஆனால் இந்த சீசனில் வந்த ரோஸ் ஆப்பிளில் ரொம்ப இனிப்பாக இல்லை. போன வாட்டி செம்ம இனிப்பாக இருந்து. அது மாதிரி இதை இன்னும் கொஞ்ச நாள் கூட நின்றுச்சுன்னா இன்னும் இனிப்பாக வரும். ஆனால் அதை விட முடியாது. ஏன்னா உங்களுக்கு தெரியும், இந்த வவ்வால் வந்து ஃபுல்லாக அடித்து போட்டுரும். இன்னைக்கு பாருங்க, கீழே ஃபுல்லாக வவ்வால் அடித்து தான் போட்டிருக்கு. நிறைய கீழே கடிச்சு போட்டிருப்பாங்க. ஃபுல்லாக ஒரு காய் கிடைக்காது. எல்லாமே இப்படி கடிச்சு போட்டிருக்கோம். பெரிய பெரிய காயெல்லாம் ரொம்ப கவனமா பறிச்சாதான் நமக்கு சாப்பிட கிடைக்கும். நல்ல செவந்துருச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே நான் பைனாப்பிள் எப்படி நடணும் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பாருங்க. ஸோ இது நட்டு வச்சு 2 வருஷம் மேலே ஆயிடுச்சு. இப்போதான் புதிய பழம் பாருங்க. பைனாப்பிள் அப்படியே பழுத்து நிக்கி, விட்டா கிடைக்காது. ஸோ அதை அறுவடை பண்ணலாம். பாருங்க, குட்டி தான். ஆனால் எவ்வளோ ஹாப்பி இல்லை, வீட்லேயே நம்ம நட்டு அறுவடை பண்ணுறது. ஸோ கட் பண்ணி சாப்பிடும்போது வீடியோ எடுத்து உங்களுக்கு காமிப்பேன். ஸோ குட்டி பைனாப்பிளை எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஹெட்டை அப்படியே எடுத்துடலாம். இப்படி ஸ்குவீஸ் பண்ணி இப்படி திரி எடுத்தாலே வந்துடும். ஸோ ரொம்ப சிம்பிள் பாருங்கள். ஹெட்டை எடுத்தாச்சு. இனிமே அழகாகவே கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக இந்த முள்ளுகளை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடணும். இந்த மாதிரி முள் இருந்தால் நல்லா இருக்காது, சாப்பிடவும் நல்லா இருக்காது, நாக்கில் குத்தும், அது மாதிரி வயிறும் கடிக்கும். ஸோ இந்த முள்ளுகள் எல்லாம் எடுத்துடணும். நைஸாக இப்படி கட் பண்ணி அந்த ஃப்ளஷி போர்ஷன் வேஸ்ட் ஆகாதவாறு இப்படி கட் பண்ணி நீங்கள் எடுத்துடணும். ஸோ மறுநாள் தான் எனக்கு ஃப்ரீ டைம் கிடச்சிருச்சு. ஸோ பைனாப்பிள் கட் பண்ண வீடியோவை நான் இதோட இணைச்சிருக்கேன், பாருங்கள். சபா சாப்பிட்றியா? எடுத்துக்க. சபா சாப்பிட ரெடி. அவளுக்கு ஃபேவரைட் பைனாப்பிள். 2 பீஸ் கூட எடுத்துக்கவா. எவ்வளோ பெருசு பாருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க, பெரிய நாரங்காய். இந்த நாரங்காய் பாருங்க, என் தோட்டத்தில் அப்படியே இன்னைக்கு பழுக்க ரெடி ஆயிட்டு.
நான் ஏற்கனவே நாரங்காய் பறித்து தீயல் செஞ்சு வீடியோ போட்டிருப்பேன். அது பாருங்கள், அந்த தீயல் நிஜமாகவே உங்களுக்கு ரொம்ப சத்தானது, ரொம்ப சுவையானது. ஸோ இன்றைக்கி அறுவடை பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்கள், தோட்டத்துலேருந்து பறித்தது ஃப்ரெஷ்ஷாக, எந்த விஷ மருந்தும் போடாதது. அது அதில் உள்ள ஸ்பெஷல். நாங்கள் எந்த விஷ மருந்துமே தோட்டத்தில் உள்ள செடிகளுக்கு போடுறதில்ல. கிளினிக் போமா, டைம் ஆச்சு. ஓடிப்போ. இனிமேல் கிளினிக் போகணும், பேஷண்ட் பார்த்துட்டு திருப்பி வரணும். கிளினிக்கு இப்போ கிளம்பணும், பேஷண்ட் கால் வந்துருச்சு. ஸோ இனிமேல் இந்த தோட்டத்தில் கொஞ்சம் பூக்கள் வந்து ரொம்ப அழகாக இருக்குது, அதை ஒன்று பார்த்துட்டு நமக்கு கிளினிக் போகலாம். காலையில் தான் பூக்களை பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். சாயந்தரம் வரும்போது நல்லா காஞ்சி கருவாடாக நிற்கும். ஏன்னா இப்போ எல்லாம் பயங்கர வெயிலுங்க. இங்க பாருங்க, பாகக்காய். இந்த பாகக்காயை நீ விட்டா கிடைக்காது. இது நிக்கட்டும் 2 நாளைக்கு கூட. சிங்க நல்லா க்ளீன் பண்ணிட்டு ரோசாப்பிள் எல்லாம் அதில் தட்டி வச்சிருக்கேன். இனி நல்லா இதை தண்ணி போட்டு வாஷ் பண்ணிட்டு அப்புறமா ஜாம் ப்ரிப்பேர் பண்ண குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணணும். மறுநாள் முழுவதும் ஒரே வேலை தான். இந்த ரோசாப்பிளை கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி ட்ரை பண்ணி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி ஒயின் ப்ரிப்பேர் பண்ணோம். அப்புறம் மிச்சம் இருக்கிற ரோசாப்பிள் வச்சு ஜாம் பண்ணோம் அப்படின்னு நான் நினச்சிருக்கேன். இந்த ரோசாப்பிள் மெயினாக மேலேருந்து பறித்து கீழே போட்டதுனால கொஞ்சம் கீரல் விழுந்துருந்து. ஸோ அப்படியே விட்டோன்னா அது அழுகி போயிடும். ஏற்கனவே நான் புளிச்சிக்காயில் ஒயின் செஞ்சு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், பாருங்கள். அதே மெத்தடில் தான் ஜாம்பக்கா ஒயினும் செய்யணும். ஸோ இது நிறைய இருந்தது, ஒரு 10 கிலோ மேலே இருக்கும்னு தான் நினைக்கிறேன். ஃபுல்லாக அதை கட் பண்ணி இதை ஜாடிகளெல்லாம் க்ளீன் பண்ணி அந்த ஒயின் ப்ரிப்ரேஷன் நடக்குது. ஸோ ஒயின் எல்லாம் நான் அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் சேர்த்து ஈஸ்ட் எல்லாம் சேர்த்து ஃபர்மெண்டேஷனுக்காக இப்போ மூடி வச்சுருக்கிறேன். புளிச்சிக்காய் ஒயினை விட ஜாம்பக்காய் ஒயின் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏற்கனவே நான் 2-3 வாட்டி செஞ்சுருக்கேன். இந்த சீசன் டைம்ஸ் நிறைய ஃப்ரூட்ஸ் வரும்போது ஒயின் தான் செய்கிறது வழக்கம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ஜாம்பக்காய் ஒயின் இல்லைனா புளிச்சிக்காய் ஒயின் உங்களுக்கு அவைலபிளாக இருந்தால் செஞ்சு பார்த்துட்டு ரெசிபி எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு வந்துதா அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் எனக்கு தெரியப்படுத்துங்க. என்ன பண்ண போகிறோம்னு நான் இந்த ஜாம்பக்காய் வெட்டி அடிப்பக்கத்தை வெட்டி நம்ம ஒரு இந்த ஹாலோவா இங்கே இருக்குதுல்ல, அதில் நான் ஹனி வாட்டர் போட போகிறேன். ஓ, போட்டு சாலட் மாதிரி சாப்பிட போறியா? சாலடா? ஓ, பயங்கர மெத்தடாக இருக்கு. ரோசாப்பிள் ஜாம் தயாராகிட்டுருக்கு. ஜாம் ரெடி ஆயிடுச்சு. ஏற்கனவே என் தோட்டத்துலேருந்து செரிஸ் பறித்து நான் ஜாம் செஞ்ச வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். அதே மெத்தடில் தான் நான் இந்த ஜாம்பக்கா ஜாமும் செஞ்சேன். இந்த ஜாம் வந்து ஃப்ளேவர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்து டேஸ்ட்டுமே ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. என்னோட vlogs பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நிச்சயமாக அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இன்னும் மிக அழகான வேறொரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from Dr. Sherinleon. நன்றி, மீண்டும் சந்திப்போம்.